இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக லாஸ் திடீர்னு வரனால தான் நிறைய பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாமல் இந்த சூசைடுங்கிற மைண்ட் செட்டுக்கே அவங்க போகிறாங்க. இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 days உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாத்தையும் பிடிங்கிக்கும். இதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மேலேருந்து விழுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வலிக்கும். ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் நிறையா பேர் இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனையும் ஒரு பிகினராக இருக்கிறப்ப எப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 வீக் நீங்கள் பண்ணியிருப்பீங்க ட்ரேடு. அந்த 1 வீக்குமே உங்களுக்கு ப்ராஃபிட் தான் மார்க்கெட் கொடுத்துருக்கும். அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 வீக்காக கொடுத்துருக்கலாம், இல்லை 1 மந்த்தாக கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ஒரு 1 வீக் 1 மந்த் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக லாஸாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எதனால நடக்குது? இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்களா இந்த மாதிரி தான் நடக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனேயுமே ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் தோக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தோற்றுருங்க. தோக்குறது மீன்ஸ் லாஸ் பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்கிறேன் தோக்குறதுன்னு சொல்லி. எவ்வளோ சீக்கிரம் தோக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தோற்றுருங்க. அது உங்களுக்கு நல்லது. அது ஏன்னு சொல்லி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக லாஸ் திடீர்னு வரனால தான் நிறைய பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவங்களால ஏற்றுக்க முடியாமல் இந்த சூசைடுங்கிற மைண்ட் செட்டுக்கே அவங்க போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ட்ரேடர் எமோஷனல் மிஸ்டேக்ஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 5 பார்ட் போட்டிருக்கோம். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இப்போ ஏன் ட்ரேடர்ஸ்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே ப்ராஃபிட் பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாமல் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நான் ட்ரேட் பண்ணி எனக்கு வேணாம் ட்ரேடிங்கே வேணான்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன், அவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா நானுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரேடிங்குள்ளே வர்றப்போ ஃபஸ்ட்டு ஒரு 20 days 25 days பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருந்துச்சு மார்க்கெட்டு. ஏன்னா எனக்கு அப்போ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது ட்ரேடிங்கில். ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல. ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. என்னோட பழைய அனாலிசிஸை நான் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி நம்ம கேவலமாக பண்ணியிருக்கோமா அனாலிசிஸ்ன்னு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் அந்த டயத்தில் நான் ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே புரியும். பழைய அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ பண்ணதோட இப்போ நீங்கள் பெட்டராக பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த அனாலிசிஸ் வச்சு எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணோம், எப்படி நம்ம வந்தோடனே ப்ராஃபிட் கொடுத்துச்சு மார்க்கெட்டு, அது உங்களுக்குமே சில மிஸ்ட்ரியாக புரியாமல் இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா மார்க்கெட் ஒரு கேம்பிளிங் தான், இதில் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 30 days உள்ளே வந்தோடனே எல்லாத்துக்கும் ப்ராஃபிட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாத்தையும் பிடிங்கிக்கும். இதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அப்படி தான் அது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு இதை நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், அகைனும் நான் சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்குன்னா அந்த பென்சிலை ஒரு படிக்கிற பையன்கிட்ட கொடுங்க. அவன் என்ன பண்ணுவான், அதை எழுதுவான், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவான். அதே பென்சிலை தூக்கி ஒரு ரவுடி கையில் கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு கொலைகாரன் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா அதை கொலை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவான். பென்சில் வச்சு கொலை பண்ணலாம்ல, அவன் அதுக்கு யூஸ் பண்ணுவான். ஸோ அதே தான் மார்க்கெட்டு யார் கையில் இருக்குங்கிறத தான் வேல்யூவே இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல டிசிப்ளினான பாய் கையில் கொடுத்தீங்கன்னா அவன் அந்த ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவான். நீங்கள் கேம்பிளாக பார்க்குறவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த கேம்பிளாக தான் அவன் பார்ப்பான். ஸோ இதுதான் டிஃபர் ஆகுது ரெண்டுமே. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸாம்பிள்னால. ஸோ அதுதான் மார்க்கெட் கேம்பிளிங் கிடையாது. நீங்கள் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்கிறத தான் இருக்குது. நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ்ஸு, கேம்பிளிங்காக பார்த்தா இது ஒரு கேம்பிளிங்கு. கேம்பிளிங்க்குன்னு சொல்லி நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் சொல்கிறது ஃபீல் பண்ணுறது எல்லாம் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு 30 days பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தருது, நெக்ஸ்ட்டு பிடுங்குதுன்னு சொல்லிட்டு. கேம்பிளிங்கில் இப்படி தான் நடக்கும். கேம்பிளிங் நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலலாம் இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எடுப்பாங்க. ஆனால் மார்க்கெட் அப்படி கிடையாது. இது உங்களுக்கு மட்டும் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இது எனக்கும் நடந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேத்துக்கு இது நடந்துட்டு தான் இருக்கும். இது எதனால நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லி. ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன்னா வயசில் கம்மியாக இருக்கவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அவங்க என்ன எதுன்னே தெரியாமல் ஒன்று பண்ணிடுவாங்க. அது ராங்காகவும் போய் முடிஞ்சிடும், இல்லை கரெக்டாகவும் போய் முடிஞ்சிடும். ஸோ சேம் இதே கான்செப்ட் தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருது. நீங்கள் மார்க்கெட்டுக்கு புதுசாக வர்றப்ப நீங்கள் ஒரு யங்ஸ்டர், உங்களுக்கு பயம் என்னன்னே தெரியாது, மார்க்கெட்டில் என்ன நடக்கும்னே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக உள்ளே வரீங்க, இளம் கன்று பயம் அறியாதுல்ல. அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு என்ட்ரி எடுப்பீங்க பயமே இல்லாமல்.
அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கும், ப்ராஃபிட் கொடுத்துருக்கும். சேம் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரி எடுப்பீங்க, ப்ராஃபிட் தான். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் அனாலிசிஸில் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் லக்கில் தான் நடந்திருக்கும். எல்லாத்துக்குமே இது லக்கு தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கொடுக்குறப்ப கம்மியான அமௌண்ட்டு போட்டு வரும், கம்மியான அமௌண்ட்டு போட்டு ப்ராஃபிட்டாக எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பரவாயில்ல, நம்மளாலேயும் இதில் ப்ராஃபிட் எடுக்க முடியுது, இவ்வளோ தானே, ஈஸி தானே நினைப்பீங்க. ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைப்பீங்க. இருக்கிறதுலே இதுதான் ரொம்ப ஈஸி, இதை பார்த்து எதுக்கடா பயப்படுறாங்க இவங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க, சிரிப்பீங்க நல்லா உட்காந்து. இந்த மாதிரி நான் வீடியோ போடுறேன்ல, இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கன்ட்டு. இவங்களெல்லாம் உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி தோணுன்னா, என்னடா அவன் போட்டு உளறிட்டு இருக்கான்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஸ்டார்டிங்கில். நான் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப எதுக்குடா அவன் இவ்வளோ பயமுறுத்துறான் அப்படின்னு தான் தோணுச்சு. போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராஃபிட்டாக எடுக்கிறப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பெரிய அமௌண்ட்டாக தூக்கி போடுவோம், டபுள் ஆகும், எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு தான் நினச்சி போடுவீங்க. ஆனால் அப்போ தான் என்ன ஆகும்னா, மார்க்கெட் வேலையை காட்டும். அப்போ தான் நீங்கள் லாஸ் பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக லாஸ் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா, நீங்கள் இப்போ ஒரு பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டீங்க, டிசிப்ளினாக இருந்திருக்க மாட்டீங்க. நீங்கள் கேம்பிளிங் மாதிரி தான் என்ட்ரி பை செல் பண்ணியிருப்பீங்க. இத்தனை நாள் நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்த்து வந்துட்டீங்க. சடனாக அந்த ஒரு பெரிய லாஸை அவங்களால தாங்க முடியாது. எடுத்த ப்ராஃபிட் எவ்வளோவா இருக்கும்? 1000 ரூபா 2000 ரூபாவா இருக்கும். வந்த லாஸ் எவ்வளோவா இருக்கும்? 10,000 ரூபாவா இருக்கும். அப்போ உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது. எப்படி லாஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு, நம்மளால தான் ப்ராஃபிட் பண்ண முடியுமே சொல்லிட்டு அகைன் திருப்பி ஒரு என்ட்ரி எடுப்பீங்க, அதுவும் லாஸ் ஆகும். இந்த மாதிரி தொடர்ந்து லாஸ் ஆகிட்டே போய் ஃபுல்லாக நீங்கள் அந்த 1 மந்த்து மார்க்கெட் லக்கில் கொடுத்துச்சு பார்த்தீங்களா ப்ராஃபிட்டு, அந்த ப்ராஃபிட்டையும் விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்க கேபிட்டல் ஒரு எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அந்த கேபிட்டலையும் விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளோ ஆயிரும் உங்கள் அக்கௌண்ட்டு, வாஷ் அவுட் ஆகிருவீங்க. இங்கே தான் நமக்கு ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. இந்த சூசைடுங்கிற ப்ராப்ளம் இங்கே தான் நமக்கு உள்ளே வருது. ஏன் சொல்கிறேன், ஒரு பிகினர் ட்ரேடர் ஏன் சூசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரீசன்னால தான் பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நல்லா ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. திடீர்னு அவங்ககிட்ட இருக்க மொத்த காசையுமே எடுத்து அவங்க கொடுத்த ப்ராஃபிட்டு, அவங்களோட சொந்த காசு எல்லாத்தையுமே எடுக்கவும் அவங்களால தாங்க முடியாது அந்த வலியை. பொதுவாக சொல்லப்போனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளவு மனசு வலிக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த வலியை அவங்களால தாங்க முடியாது. இன்னுமே ரொம்ப வீக் பீப்புளாக இருந்தாங்க, சேஃப் ஜோனுக்குள்ளேயே அவங்க இருந்திருந்தாங்கன்னு வைங்களே, அவங்களுக்கு இந்த லாஸெல்லாம் பார்த்தோன்னையும் ரொம்ப தாங்க முடியாது. மேக்ஸிமம் ட்ரேடராக வர்றவங்க ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வர்றவங்க தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது நடக்கிறப்ப இன்னுமே அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணி சூசைடுங்கிற மைண்ட் செட் உள்ளே வரும். இதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா சூசைடுக்குள்ளே போகிறாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை விட ட்ரேடிங் சைக்காலஜி பார்ட் 12ல் சூசைட் ஏன் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோவும் பாருங்கள், அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இதில் நான் மிடில் கிளாஸ் ட்ரேடர்ஸ் ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஒரு பிகினராக வர ட்ரேடர் ஏன் இப்படி சூசைட் பண்ணிக்கிறாங்க, அட்டம் பண்ணுறாங்க, அதை பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு பிகினராக வர்றீங்கன்னா லேர்ன் பண்ணிட்டு வாங்க. லேர்ன் பண்ண முடியலைன்னா கூட லாஸ் பண்ணுறத கம்மியாக லாஸ் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தோக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக தோற்றுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப என்ன எதுனே தெரியாமல் தானே வந்திருப்பீங்க. ஒரு 10K கேபிட்டல் வச்சு பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்கள் தோற்றிங்கன்னா உங்களுக்கு 10Kவோட போயிடும். இதுவே நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு பிகினர் லக்கில் ப்ராஃபிட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஒரு 50K ஒரு 1 lakh மேலே ப்ராஃபிட் எடுத்துட்டிங்கன்னு வைங்க. 2 monthsே நல்லா ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க 1 lakh கிட்ட. அதுக்கப்புறம் தோற்றிங்கன்னா அந்த வழி எப்போ இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 10,000 லாஸ் ஆகிற வழி எப்போ இருக்கும், 1 lakh லாஸ் ஆகிற வழி எப்போ இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மேலேருந்து விழுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வலிக்கும். ஸோ இதனால தான் சொல்கிறேன், ஏர்லியாக எப்போயுமே லாஸ் பண்ணி தோற்றுருங்க மார்க்கெட்டில் ஒரு பிகினராக இருக்கிறவங்க. ஏன்னா நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரம் கற்றுக்க ஆரம்பிச்சிருவீங்க மார்க்கெட்டை பற்றி. நீங்கள் தோக்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது ஒரு கட்டத்தில் பயங்கரமாக நீங்கள் விழுவீங்க, அப்போ ரொம்ப வலிக்கும், தாங்க முடியாது. இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் சூசைட்க்கு. ஏன்னா சின்னதாக இருக்கிறப்ப நீங்கள் லாஸ் பண்ணி தோத்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி சூசைட் மைண்ட் செட்டுக்கு போக மாட்டீங்க, ரெக்கவர் பண்ணிக்கலான்னு ஐடியா இருக்கும். பெரிய லெவலில் போகிறப்ப நீங்கள் ப்ராஃபிட்டாக பார்த்து வந்துட்டீங்க, ஃபஸ்ட்டு கண்ணில் க்ரீனாக பார்த்துட்டீங்க, பெரிய அமௌண்ட் எடுத்துட்டீங்க, மொத்த பெரிய அமௌண்ட்டும் போய் உங்ககிட்ட இருக்க காசும் போய் ரெட் கலரில் பார்க்குறப்ப அந்த வலி பயங்கரமாக இருக்கும். இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது சூசைட் பிகினர் ட்ரேடர் அட்டம் பண்ணுறதுக்கு. ஓகே எஸ், இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பார்த்துருக்கோம். பிகினர் ட்ரேடராக இருக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் கொடுக்கும், நெக்ஸ்ட்டு மார்க்கெட் ப்ராஃபிட்டை எடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லக்கில் தான் ஃபஸ்ட்டு தரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தோக்க முடியுமோ அவளுக்கு எவ்வளோ சீக்கிரம் தோற்றுருங்க. அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக கற்றுப்பீங்க.
பெரிய இடத்துலேருந்து விழுந்தா ரொம்ப வலிக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதனால தான் நிறையா பிகினர் ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தோடனே சூசைடுங்கிற மைண்ட் செட்டுக்குள்ளே போகிறாங்க, அட்டம் பண்ணுறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணுறாங்க. இதனால தான் லாஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. அதை எவ்வளோ கம்மியாக லாஸ் பண்ணணும், எவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு லாஸ் பண்ணணுங்கிறத தான் இருக்குது. தெரியாமல் லாஸ் பண்ணால் அந்த லாஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகும். தெரிஞ்சுக்கிட்டு லாஸ் பண்ணுங்கள். அந்த லாஸ்லேருந்து ஏதாச்சும் ஒன்றா கற்றுக்க முடியுமான்னு பாருங்கள். லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி உட்காந்து ஃபீல் பண்ணி அழுவாதீங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.